Dear students, today I am going to teach two topics. One, economic growth and development. Second one, reduction of inequality and poverty in civics, chapter 7, outcomes of democracy. Democracy means by the people, for the people, of the people. அதாவது மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் democratic country. There are many type of government in the world. I told monarchical form of government, dictatorship form of government, democratic form of government. அதாவது monarchical form of governmentனா மன்னர் ஆட்சி. நீங்கள் 9th படிச்சிருக்கீங்க. ஃப்ரெஞ்சை வந்து யார் ஆட்சி செஞ்சால் லூயி தி 16, ரஷ்யாவை ஜார் நிக்கோலஸ் செகண்ட் ஆட்சி செஞ்சான்னு சொன்னீங்க. அதான் என்ன ஆட்சி? monarchical form of government, மன்னர் ஆட்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டிக்டேட்டர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா ஹிட்லரை பற்றி படிச்சிங்க 9th. அதான் டிக்டேட்டர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம இந்தியாவில் என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறோம்? டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், மொனார்க்கியாக இருந்தாலும் டிக்டேட்டர்ஷிப் ஆகணும், எது பெஸ்ட் ஃபார்ம் கவர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். அது டெமோக்ரஸி தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்போசிஷன் பண்ண உரிமை இருக்குது, அதை ஓட்டு உரிமை இருக்குது. அதனால தான் டெமோக்ரஸி இஸ் பெஸ்ட் ஃபார்ம்னா லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன். நவ் வி ஆர் கோயிங் டு சி எக்கனாமிக் growth அண்டு டெவலப்மெண்ட். இஃப் democracies are expected to produce good government, then it is not fair to expect that they would also produce a development. அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி பெட்டரா டிக்டேட்டர்ஷிப் பெட்டர்னா டிக்டேட்டர்ஷிப் இஸ் ஸ்லைட்லி பெட்டர். இஃப் யூ கன்சிடர் ஆல் டெமோக்ரஸி அண்ட் டிக்டேட்டர்ஷிப் ஃபார் த 50 years between 1950 and 2000, dictatorship have slightly higher rate of economic growth. அதை எக்கனாமிக் குரோத்தை பொறுத்தளவுக்கு அதை கொஞ்சம் வந்து டெமோக்ரஸியை விட டிக்டேட்டர்ஷிப் தான் கொஞ்சம் எக்கனாமிக் குரோத் அதிகம். அதை வச்சு நம்ம டிக்டேட்டர்ஷிப் பெட்டர் ஃபார்ம்னு சொல்ல முடியாது. Why? Economic development depends on several factors: country's population size, global situation, cooperation from other countries. Overall, we cannot say that democracy is a guarantee of economic development, but we can expect democracy not to lag behind dictatorship in this respect. Next, reduction of inequality and poverty. Whether democracy will reduce economic disparities, now we are going to see. Democracies are based on political equality. All individuals have equal way electing representative. டெமோக்ரஸியை கண்ட்ரியை பொறுத்த மணிக்கும் இப்போ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இருக்குது, எல்லாருக்கும் ஓட்டுரிமை உண்டு. irrespective of caste, color, creed, those who are completed the age of 18 years have the right to vote. Then what about economic equality? We find growing economic inequality. A small number of ultra-rich enjoy highly disproportionate share of wealth and income. But some of the people living at the bottom of the society, their income have been declining. Sometimes they find it difficult to meet their basic needs of life, such as food, clothing, house, education and health. அதாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் சிலர் வந்து நிறைய அல்ட்ரா ரிச்சாக இருக்காங்க, நிறைய கார் வச்சுருக்காங்க, நிறைய பங்களா வச்சுருக்காங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த சில பேசிக் நீட்ஸ் கூட இல்லாதவங்களாம் இருக்காங்க. ஃபுட்டு, கிளாத்து, அதாவது எஜுகேஷனு, ஹெல்த் எல்லாம் வசதி எல்லாம் இல்லாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இங்கே எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் ஏ இன்இக்வாலிட்டி. In respect to poverty, democratically elected government do not appear to be as keen to address the question of poverty as you would expect them to. The situation is much worse in some other countries. In Bangladesh, more than half of its population live in poverty. இப்போ பாவர்ட்டி தான் ஏழ்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை விட சில நாட்டில் இன்னும் அதிகமாக இருக்குது. பங்களாதேஷில் நிறைய பேர், மோர் தென் ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வந்து ஏழையில் தான் வசிக்கிறாங்க. பீப்புள் இன் செவரல் புவர் கண்ட்ரிஸ் ஆர் நவ் டிபெண்ட் ஆன் ரிச் கண்ட்ரிஸ் ஈவன் ஃபார் ஃபுட் சப்ளைஸ். சில புவர் கண்ட்ரிலாம் ஃபுட் சப்ளைஸ் கூட பெரிய பணக்கார நாடு தான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்குது. அதனால் இன்இக்வாலிட்டி இனியும் பாவர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இன்இக்வாலிட்டி இருக்கத்தான் செய்யுது. Students, take down the homework. Civics, chapter 7, outcomes of democracy lesson 2 topics. Read and write the important points in your social notebook. Thank you, students.